யாடாக் டவுடாக் என்றத இரண்டு ஆராதனை முறைகள் வேதாகமத்தில் இருக்கிறது. ஒன்று இங்கே நீங்கள் வேதத்தில் வாசிக்கும் போது சங்கீதம் 100வது சங்கீதம் 4வது வசனத்தில், அவர் வாசல்களில் துதியோடும் அவர் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் பிரவேசித்து அவரை துதித்து அவருடைய நாமத்தை ஸ்தோத்திரியுங்கள் என்று இங்கே துதியோடு அப்படின்னு இருக்கும். ஆங்கில வேதாகமத்தில் என்ன இருக்கு? தேங்க்ஸ் கிவிங் இருக்கு. தேங்க்ஸ் கிவிங்னா நன்றி சொல்வது. எனவே கர்த்தரை துதிப்பதற்கும் நன்றி சொல்வதற்கும் வித்தியாசங்கள் இருக்கிறது உண்டு. ஆமாங்களா? எனவே இரண்டு ஆராதனை, ஒன்று யாடா, இன்னொன்று டவுடா. எனவே அடுத்த ஒரு வசனத்தை பாருங்க, ஸ்தோத்திர பலி என்று இருக்கும். இதுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா என்ன வார்த்தை பயன்படுது? தேங்க்ஸ் கிவிங் என்ற வார்த்தை ஆங்கிலத்தில் பயன்படுத்தப்பட்டிருக்கு, கிங் ஜேம்ஸ் வெர்ஷனில். எனவே அப்போ யாடா டவுடா. எனவே உங்கள் அடுத்த ஸ்க்ரீனில் நீங்கள் பார்க்கும்போது பாருங்கள், நீங்கள் மேலே பார்த்தீங்க, யாடா என்றால் துதியோடும் டவுடா என்றால் தேங்க்ஸ் கிவிங். அதாவது ஒரு மனுஷனுக்கு எந்த பலவீனமானாலும், ஒரு மனுஷனுக்கு எந்த சூழ்நிலை ஆனாலும் நீங்கள் யாடா செய்ய வேண்டும், அதுக்கப்புறம் டவுடா செய்ய வேண்டும். யாடா மீன் துதி செய்ய வேண்டும், அடுத்தபடியாக தேங்க்ஸ் நன்றி செலுத்த வேண்டும். நம்ம வாழ்க்கையில் நடக்கலை இது, அதுக்கப்புறம் பலவீனமாக இருக்கிறோம், ஏதோ ஒரு பிரச்சனையோடு நீங்களாம் வாழ்ந்துட்டுருக்கீங்க. ஆனால் ஆல்ரெடி கர்த்தர் செய்த பார்த்தீங்களா, அந்த நன்மைகளை எண்ணி நினைத்து நீங்கள் கர்த்தரை துதிக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஒரு வேளை எனக்கு எவ்வளோ வியாதிப்பட்டிருக்கலாம், கடனில் மாட்டிக்கிட்டு இருக்கலாம், ஒரு குடும்ப ரீதியாக பிரச்சனை இருக்கலாம், நிலங்கள் பிரச்சனை இருக்கலாம், உங்கள் ஊரில் பிரச்சனையாக இருக்கலாம், ஒரு உங்கள் பிஸ்னஸில் வேலைகளில் பிரச்சனையாக இருக்கலாம். ஆனால் என்ன இருந்தாலும் ஆல்ரெடி உங்களுக்கு நடந்த நன்மைகளை எண்ணி நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? துதிக்க வேண்டும். ஆல்ரெடி ஆண்டவர் செய்த நன்மைகளை எண்ணி நீங்கள் கர்த்தருக்கு நன்றி செலுத்த வேண்டும். ஹல்லேலூயா. ஒருவன் வெளிச்சமாக இருக்க வேண்டுமானால், வெளிச்சம் அவனுக்கு எப்பொழுது ஒரு மனுஷன் வாழ்க்கையில் வெளிச்சம் மங்கி போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவன் வாழ்க்கையில் ஒரு பாலைவன வாழ்க்கை வரும்போது, ஒரு பிரச்சனை வரும்போது, ஒருவேளை கர்த்தனை கைவிட்டாரா என்று சொல்லும் அப்படின்னா என்ன, நம்ம நம்பிக்கை குறுகி போக ஆரம்பிக்கிறது. என்ன நடந்தாலும் நம்ம கவனமாக இருக்கணும். யோபு சொல்வது போல சொல்லும், என் மீட்பர் உயிரோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. எவ்வளோ பலவீனம் வந்தாலும், அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் விசுவாசமாக இருக்குன்னு சொல்லுகிறவர் யோபு. அப்போது என்னுடைய என்ன வாழ்க்கையில் பலவீனங்கள் வந்தாலும் நான் அவர் மேல் விசுவாசமாக இருக்கிறேன். காரணம், நான் அவரை துதிக்கிறேன், அவருக்கு நான் நன்றி செலுத்துறேன். ஹல்லேலூயா. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ சொல்வது போல, கர்த்தர் எங்களை தப்பிக்காமல் போனாலும் சரி, நேபுகாத்நேச்சார் நிறுத்தின அந்த பொன் சிலையை நாங்கள் வணங்க மாட்டோம். ஆமென். கர்த்தர் நமக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற நோக்கம் அல்ல, அவர் எனக்கு உதவி செய்யாவிட்டாலும் அவர் தான் என் தேவனாக இருக்கிறார், அவருக்கு நான் மகனாக பிள்ளையாக இருக்கிறேன். ஹல்லேலூயா. எனவே அவர் எனக்கு உதவி செய்யாவிட்டாலும், நன்மை செய்யாவிட்டாலும், எந்த பொருளாதார ஆசீர்வாதம் வாழ்க்கையில் இராவிட்டாலும், நமது வாழ்க்கையில் கர்த்தரை துதி செய்யுங்கள். இன்னொரு பகுதியில் கர்த்தருக்கு நன்றி செலுத்தல் செய்யுங்கள். ஆமென். ஒரு வெளிச்சம், நீங்கள் எப்பொழுதும் வெளிச்சம் கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டுமானால், அந்த 4 மெனோரா, அந்த 7 அகல்கள் எரிந்து கொண்டே இருக்க வேண்டுமானால் நீங்கள் செய்ய வேண்டிய ஒன்று துதியும் நன்றியும். எப்பொழுதும் சமயம் வாய்க்கட்டும், சமயம் வாய்க்காமல் போகட்டும், பலவீனமாக இருக்கட்டும், உடல் ரீதியாக பிரச்சனை இருக்கட்டும், எப்போவுமே உங்கள் வாழ்க்கையில் மறையாத ஒன்று, உங்கள் வாழ்க்கையில் கர்த்தரை யாடா செய்யுங்கள், அப்புறம் டவுடா, அதாவது துதி செய்யுங்கள், கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்கள். ஆமென். 2 காரியங்களை வேதாகமம் நம் மண்டையில் எதிர்பார்க்கிறது. ஆமென். இது ரெண்டுமே என்று நம் வாழ்க்கையில் குறைய ஆரம்பிக்கிறதோ அப்பொழுது நம்முடைய அகல்கள் என்ன செய்யப்பட்டிருக்கு? மங்க ஆரம்பித்திருக்குது என்று அர்த்தம். ஆமென். எனவே உங்கள் அகல்கள் எரிந்து கொண்டே இருக்க வேண்டுமானால் வசனத்தை வைத்து நாம் துதி செய்து கொண்டோம். வார்த்தைகள் நம்மளுக்கு செய்த நிறைய காரியங்களை செஞ்சிருக்க. நம்மளுக்கு என்னதான் நம்மக்கிட்ட இல்லாவிட்டாலும் நம்ம ரட்சிக்கப்பட்டது மிகப்பெரிய பாக்கியம். ஆமென். நீங்கள் ரட்சிக்கப்பட்டது மிகப்பெரிய பாக்கியம். அதுக்கு ஈடாக ஒரு ஒன்றுமே கிடையாதுங்க. நீங்கள் ரட்சிக்கப்பட்டது மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம். ஆமென். ஐஸ்வர்யவான் லாசரு 2 பேரை குறித்து உங்களுக்கு தெரியும். ஐஸ்வர்யவான் மரித்தான், அவன் நரகத்துக்கு போகப்பட்டான். எனவே லாசரு பிச்சைக்காரன், அவன் மரித்தான், அவன் பரத்திற்கு ஆபிரகாம் மடியில் கொண்டு போய் விடப்பட்டார். எனவே இந்த பூமியின் வாழ்க்கை எப்படி வாழ்ந்த அப்படின்னு அர்த்தம் இல்லை. எனவே நித்தியத்திற்குள்ளாக போவதற்கு இந்த பூமியில் நீங்கள் என்ன செய்த என்ற கேள்வி உங்களுக்கு இருக்கிறது. வேதம் சொல்கிறது, அவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது. கெட்டியாய் பிடித்து கொண்டிருக்க வேண்டும். அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன், நீங்கள் என்ன செய்கிறீங்களோ அது உங்களுக்கு பலனாக மாறும். கர்த்தர் அதை கேட்பார். எனவே துதியோடும் நீங்கள் நன்றியோடும் உங்கள் வாழ்க்கையை ஆரம்பிங்க. எப்பொழுதும் உங்கள் குடும்ப ஜெபம் வைங்க, துதியோடும் நன்றி. கர்த்தர் செய்த நன்மைகளை எண்ணி நீங்கள் என்ன செய்யுங்க? துதிக்க ஆரம்பிங்க. கர்த்தர் செய்த அற்புதத்தை எண்ணி நீங்கள் நன்றி செலுத்த ஆரம்பிங்க. இன்னைக்கு ஒரு நாள் சோறு இல்லை, சாப்பாடு இல்லைன்றதுக்காக கர்த்தரை பழிக்கிறதில்ல, அவரை சபிக்கிறதில்ல. எனவே நம்ம ஏன் பிறந்தனோ என்று சொல்லி அப்படிப்பட்ட நிலைக்குள்ளாக இல்லை. நேற்று ஆண்டவர் என்ன செய்தாருனால் உணவு கொடுத்திருக்கப்படினால் என்ன செய்யுங்க? அதுக்காக துதிங்க, அதற்காக நன்றி செலுத்துங்க. ஆமென். கர்த்தர் உடைய சமூகத்தில் இருக்கிற நீங்கள் துதியோடும் நன்றி அறிதலோடும் வாழ உங்களை
இயேசு நாமத்தினாலே அறிவிக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த யாடாக என்றால் முழுவதுமாக அர்ப்பணித்து துதித்தல் என்று அர்த்தம். அதனால்தான் எப்பொழுதுமே முடிஞ்ச அளவுக்கு ஆராதிக்கும் போது கையை தூக்கி ஆராதிங்க. ஏன்னா உங்களுடைய கவனங்கள் சேராது. சில பேர் வந்து நல்லா கையை கட்டிக்கிட்டு ஆராதிப்போம். எனவே அதுக்கு உண்டான இடம் இது இல்லை. இது வெளில போகும்போதெல்லாம் அப்படி கையை தூக்கிட்டுலாம் ஆராதிக்க முடியாது. அப்படி சொன்னீங்கன்னு சொன்னால் உங்களை என்ன செய்வாங்க, மென்டல் ஹாஸ்பிட்டல் கூட்டின்னு போயிடுவாங்க. ஓகேங்களா? ஏன்னா அங்கே அப்படி இங்கே சபைக்குள்ளே வரும்போது எனக்கும் தேவனுக்கும் அந்த ரிலேஷன்ஷிப் இருக்கிறது உண்டு. யார் யார் பார்த்தா என்ன, உங்களை கண்களை மூடி ஆவிக்குரிய அந்த அனுபவத்துக்குள்ளாக ஆவி கண்கள் திறக்கப்பட்டு நீங்கள் கையை உயர்த்தி கையை தூக்கி ஜபிக்கும் போது தான் அவர் சிறு குழந்தையை கையை தூக்கும் போது அப்படி தூக்கி என்ன செய்வார், நம்மளை அரவணைக்க ஆரம்பிப்பார். ஆமென். அப்படி கையை தூக்கலை அப்படின்னா நம்ம கவனங்கள் சிதற ஆரம்பிச்சிடும் என்று. அதனால தான் ஊழியக்காரர் சொல்லும்போது கையை தூக்கி ஜெபம் பண்ணுங்க, கையை தூக்கி துதிங்க என்றதுக்கான காரணம் அதுதான். எனவே சபையில் கையை தூக்கி நம்ம துதிச்சா நமக்கு ஒரு பலவீனம், கையெல்லாம் வலிக்கும். அப்படி தானே பஸ்ஸில் தொங்கிட்டு இருக்கும்போது ஏதாவது வேலை செய்யும்போது அப்போல்லாம் கை வலிக்காது. இந்த சபையில் உக்காரு அப்படின் போது தான் ரொம்ப நேரம் உக்காரணுமா, நில்லுன்னு சொல்லும் போது தான் ரொம்ப நேரம் நிற்கணுமா, இப்படியெல்லாம் வந்து முழங்கால் படிடுங்கன்னு சொல்லும்போது நான் ரொம்ப நேரம் முழங்கால் படிடணுமா, கையை தூக்கி ஜெபம் பண்ணி எவ்வளோ நேரம் தான் கையை தூக்குறது, கையெல்லாம் வலிக்காதா? ஆனால் மற்ற வேலை செய்யும்போது. எனவே முழுவதுமாக அர்ப்பணிப்பு நம்மோடு இருக்க வேண்டும். ஏன்னா ஒன்றும் இல்லை, இதெல்லாம் பயபக்தி இல்லாத ஆவிக்கிரியை செய்கிறது. நமக்குள்ளே வந்து இந்த கேள்வி இந்த பதிலெல்லாம் எப்படின்னா சாக்குப்போக்குகள். வேலைக்கு போங்க, சாக்குப்போக்கு சொல்லாமல் போகிறீங்க, காசு வேணும், மற்றது செய்யுங்க, சாக்குப்போக்கு. ஆனால் சபை விஷயத்தில் மட்டும் எத்தனை சாக்குப்போக்கு ரெடி பண்ணி வச்சுருக்குறோம். எனவே இதெல்லாம் நீங்கள் இன்றைக்கூட என்ன செஞ்சிடணும், அழிச்சிடணும். மனம் திரும்பின மரியாதையை நம்பலாம். ஆமென். நல்லா முழுவதுமாக அர்ப்பணித்து பெயர் கிறிஸ்துவாக தயவு செய்து வாழாதீங்க, உண்மையும் உத்தமுள்ள கிறிஸ்துவலாக வாழுங்க. ஆமென். பெயர் கிறிஸ்துவங்காக நீங்கள் வாழ்ந்து நீங்கள் வீணாக போகிறத விட உண்மையாக பெஸ்ட்டாக சிறப்பாக, ஏன்னா இந்த வழிவாசல் குறுகிய மக்களுக்கு மட்டும்தான் அறிவிக்கப்பட்டிருக்கு, எல்லாருக்கும் தெரியாது. வெளில 1000 பேர் ஓடுறான், எதுக்குன்னே தெரியல. இலவசம் சொல்ல பாருங்கள், எவ்வளோ பேர் கியூவில் நிற்கிறாங்க. ஆனால் நமக்குள்ளே இலவசமாக ரட்சிப்பு யாருக்கும் வர்றது கிடையாது. ஆனால் குறுகிய மக்கள் நீங்கள் வந்திருக்கீங்கன்னா வேதம் சொல்கிறது, உங்கள் வம்சத்திலிருந்து ஒருவனாயும் உங்கள் பரம்பரையிலிருந்து 2 பேருமாய் தெரிந்து கொண்டேன் சீயோனில் சேர்ப்பதற்காக. ஆமென். எல்லாருக்கும் நம்மளோட அறிவாளிகள், பணக்காரர்கள், படித்தவர்கள், மேதைகள், அழகுள்ளவர்கள், ஆஸ்தி உள்ளவர்கள் உண்டு. அவர்களை பார்க்கும் இந்த மகத்துவத்திற்கு நம்மை உண்மையிலோன் என்று எண்ணி இந்த கனமான இடத்துக்கு ஆண்டவர் அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த யாடா என்றால் முழுவதுமாக அர்ப்பணித்து துதித்தல். இந்த யாடாக என்ற இந்த வார்த்தை வேதாக 114 முறை எபிரேய வேதாகமத்திலே பயன்படுத்தப்பட்டுள்ளது. நீங்கள் போட்டிருக்க இந்த வசனத்தெல்லாம் வீட்டில் போய் பாருங்கள். இந்த வசனத்திலெல்லாம் இந்த யாடா துதி என்ற வார்த்தை அங்கே இருக்கும். இந்த யாடாக என்ற வார்த்தை முழுவதுமாக அர்ப்பணித்து துதித்தல் என்று அர்த்தம். அப்புறம் இங்கே இன்னொரு வார்த்தை இருக்குது. என்ன வார்த்தை? டவுடா. இந்த வார்த்தை பார்த்தீங்கன்னா எந்த சூழ்நிலையிலும் நாம் துதிக்க வேண்டும் என்று 32 முறை வேதாகமத்திலே பயன்படுத்தப்பட்டுள்ளது. 32 முறை உங்கள் வேதாகமத்தை எபிரேய வேதாகமத்தில் இந்த யாடாக என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டு உள்ளது. எந்த சூழ்நிலையிலும் நாம் கர்த்தருக்கு நன்றி செலுத்த வேண்டும், முழுவதுமாக அர்ப்பணித்து துதிக்க வேண்டும். ரெண்டாவதாக எந்த சூழ்நிலையும், சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் திருவசனம் சொல்ல ஜாக்கிரதையாக இருன்னு சொல்கிறார் ஆண்டவர் பவுல் சொல்லும்போது. அப்போ எந்த சூழ்நிலையிலும் நான் கர்த்தரை துதிக்க வேண்டும், எந்த சூழ்நிலையிலும் கர்த்தருக்கு நான் நன்றி செலுத்த வேண்டும். 2 காரியங்களை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பத்திரப்படுத்திக் கொள்ளுங்க. ஹல்லேலூயா. அப்பொழுது உங்களுடைய அந்த 7 அகல்களும் என்ன செய்யும், எரிந்து கொண்டே இருக்கும். ஆமென். இப்போ இந்த 2 விஷயம் செய்யணும்னா வேதத்தின் மகத்துவங்கள் நீங்கள் என்ன செய்ய வேண்டும், அறிந்து கொள்ள வேண்டும். வேதத்தில் வாசிக்கிறோம், வேதத்தின் மகத்துவங்களை நான் எழுதி கொடுத்தேன், அவைகளை அந்நிய காரியமாக எண்ணினார்கள். அறிவில்லாத ஜனங்கள் சங்காரமாகறாங்க. எனவே நம்மளுக்கெல்லாம் அறிவு இருக்குது, உங்களுக்கெல்லாம் இருக்குது அப்படின்னு நான் கிறிஸ்துக்குள்ள விசுவாசிக்கிறேன். ஆமென். நான் பேச உங்களுக்கு புரிகிறதா? குட். எனவே எந்த சூழ்நிலையிலும் நாம் துதிக்க வேண்டும். இங்கே நீங்கள் பார்க்கும்போது நான் மறுபடியும் அதே ஸ்க்ரீனை போட்டிருக்கேன். கிறிஸ்து அணையாதவர், நாமோ அணைந்து போகிற ஒளி. எனவே நம்ம அணையாமல் நம்மளை பார்த்துக்கணும் அப்படின்னா ஜீவ நீரூற்று நமக்குள்ளே கிரியை செய்ய வேண்டும், வசனம் நமக்குள்ளாக இருக்க வேண்டும். தினமும் ஒரு மெசேஜ் நீங்கள் கண்ணில் பார்த்துடணும், வசனத்தை படிக்கணும். யாராவது நல்ல சத்தத்தை என்ன செய்யணும், மெசேஜ் பண்ணக்கூடிய ஒரு வார்த்தையும் சத்தத்தை நம்ம கேட்டுடணும். எனவே சண்டே மாத்திரமல்ல, தினமும் உங்களை புதுப்பித்து கொள்ள வேண்டும். சண்டே மாத்திரம் தான் வந்து உங்களை ஃபாலோ பண்ணுறது ஊழியக்காரருக்கு உரிமை உண்டு. தினமும் உங்களை சபைக்கு வரமாட்டீங்க, வார்த்தைக்கோட்டம் வந்தாலே நம்ம கஷ்டப்பட்டுன்னு வரும். எனவே நீங்கள் கவனமாக உங்களுடைய அந்த அகல்களை எரிய வைத்து கொண்டே இருக்க வேண்டும். அதுக்கு நீங்கள் பொறுப்பாளிகளாக இருக்கீர்கள். வேதத்தின் மகத்துவங்களை உங்களுக்கு கொடுத்திருந்தேன், அவைகளை மக்கள் அந்நிய காரியமாக எண்ணினார்கள்.